ஒவ்வொரு முறையும் சீட்டாட்டம் விளையாடி பணத்தை இழந்தால் ஒரு பெண் அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கழிப்பறைக்கு செல்வார். அக்கா, நான் முதலில் கழிப்பறைக்கு செல்கிறேன், நீங்கள் விளையாடத் தொடங்குங்கள். கழிப்பறைக்கு சென்ற அந்த பெண் உடனடியாக கதவை உள்பக்கம் பூட்டிவிட்டு உடைகளை கழற்றினாள். பிறகு ஜன்னலை திறந்து இரவு நேரத்தில் மெதுவாக ஹோட்டலின் கூரைக்கு ஏறினாள். கூரையில் ஏற்கனவே ஒரு துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தார். துப்பாக்கியை திறமையாக பொருத்திய பிறகு கீழே இருக்கும் ஒரு காரை குறிவைத்து சுடத் தயாரானாள். அப்போது ஒரு கார் மெதுவாக ஹோட்டலின் முன் வந்து நின்றது. ஒரு ஜப்பானிய இராணுவ அதிகாரி புன்னகையுடன் காரிலிருந்து இறங்கினார். இவர்தான் அந்த பெண் இன்று இரவு கொல்ல வேண்டிய இலக்கு. துப்பாக்கிச் சத்தம் கேட்டதால் ஜப்பானிய அதிகாரி உடனடியாக கூரையில் இருக்கும் பெண்ணை கண்டுபிடித்தார். ஜப்பானிய அதிகாரி மேலே வரும்போது அந்த பெண் தயாராக வைத்திருந்த டைமர் வெடிகுண்டை கான் இருந்த இடத்தில் வைத்துவிட்டு மீண்டும் கழிப்பறைக்கு சென்றாள். மீண்டும் பழையபடி உடை அணிந்து கொண்டு தன்னை முன்பிருந்தது போலவே மாற்றிக்கொண்டாள். பிறகு துப்பாக்கிச் சத்தம் கேட்டு பயந்தது போல கழிப்பறையிலிருந்து வெளியே ஓடி வந்தாள். துப்பாக்கிச் சத்தம் கேட்டதா, பயமாக இருக்கிறது என்று சத்தம் போட்டாள். ஜப்பானிய அதிகாரி மாடிக்கு வந்தபோது ஆயுதமற்ற இந்த பெண்கள் யாரும் சந்தேகப்படவில்லை. மேலும் தேடுவதற்கு வசதியாக அந்த ஜப்பானிய அதிகாரி அந்த பெண்களை உடனடியாக ஹோட்டலிலிருந்து வெளியேற்றினார். அந்த ஜப்பானிய அதிகாரியை கொன்ற கொலையாளி அந்த பெண்களுக்குள் மறைந்திருப்பது அவருக்கு தெரியாது. அந்த பெண் அமைதியாக அங்கிருந்து சென்றாள். இப்போது ஜப்பானிய அதிகாரியும் கூரைக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் கூரையில் ஒரு துப்பாக்கியை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆர்வமாக இருந்த ஜப்பானிய அதிகாரி துப்பாக்கி இருந்த பெட்டியை நகர்த்திய போது அதன் அடியில் ஒரு டைமர் வெடிகுண்டு இருப்பதை கண்டார்.